சேனல். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பிரெட்டை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பிரெட் சாண்ட்விச். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பிரெட்ல தடவக்கூடிய கிரீன் சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல வேர்க்கடலை 10, பச்சை மிளகாய் 5, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை சாறு இது அரைப்பழத்தோட சாறு, நறுக்கின கொத்தமல்லி இலை 1/2 கப், புதினா இலை 1/2 கப் அதையும் இதில் சேர்த்துருங்க. ஜாரை க்ளோஸ் பண்ணிட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான கிரீன் சட்னி ரெடி. இது மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பொடியாக நறுக்கின கேரட் 1, நறுக்கின வெள்ளரிக்காய் 1, வேக வைத்த ஸ்வீட் கார்ன் 1/4 கப், நறுக்கின முட்டைக்கோஸ் 1/2 கப், பெரிய வெங்காயம் 1 பொடியை நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி 1 நறுக்கியது, குடை மிளகாய் நறுக்கியது 2 டேபிள் ஸ்பூன். எந்த கலர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன், லாஸ்ட்டாக மயோனீஸ் 1/4 கப் இதெல்லாம் சேர்த்துருங்க. இப்போ நம்ம சேர்த்துன வெஜிடபிள்ஸோட மயோனீஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸோடையும் மயோனீஸை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு ஸ்லைஸ்டு பிரெட் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீன் சட்னி அதை வந்து தடவி விட்டுருங்க. ப்ரெட்டில் எல்லா சைடும் போகிற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இது மேலே நம்ம வெஜிடபிள்ஸை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு எல்லா இடமும் போகிற மாதிரி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. இது மேலேயும் க்ரீன் சட்னியும் நல்லா தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி தடவிட்டு இந்த பிரெட் மேலே வச்சு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது போலவே எல்லா பிரெட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு கிரில் பேன் அப்படி இல்லைன்னா ஒரு தோசை தவா ஏதோ ஒன்று வச்சு இந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க. இது மேலே லைட்டாக பட்டர் தடவி விட்டுருங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரெட் சாண்ட்விச் அதை வந்து மேலே வச்சுருங்க. மிதமான சூட்டில் வச்சு இதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு இதை வந்து திருப்பி போட்டுருங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான பிரெட் சாண்ட்விச் ரெடி. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இது போலவே மற்ற பிரெட்ஸ் எல்லாத்தையுமே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சாண்ட்விச் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இதை கட் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரீன் சட்னி இந்த சாண்ட்விச்சுக்கு வேற லெவல் டேஸ்ட் கொடுக்குது. அப்படியே அந்த டொமேட்டோ கெச்சப்ல டிப் பண்ணி சாப்பிடும்போது அடடா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. ஸோ கிட்ஸ்க்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ஒரு ஈவினிங் டைம்ல சூப்பரான ஸ்நாக்ஸும் கூட. ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸ் என்னோட ஷேர் பண்ணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.